Hi friends, welcome to GK Zenfotech. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் ஹைட் கொண்ட ஒரு ஜிடெக் கேபினெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்தில் கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 6 இன்ச்சில் அக்ரிலிக் பேனலும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மெக்கானிக்கல் புஷ் டைப் பட்டன் தான் வந்து ஆன் ஆஃபில் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான க்ளீன் டிசைன் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து இங்கே ஹை அண்ட் பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர் இங்கே கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து நம்ம அக்ரிலிக்கில் தான் வந்து பேனல் பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போது பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி ஒரு சின்ன பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர் ஆம்ப்ளிஃபையர்லேயே வந்து 3 டைப் ஆஃப் பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர்ன்ற கேட்டகரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா RF பவர் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறாங்க. RF அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ரேடியோ ஃப்ரீக்வன்சி பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டிசி பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எதுக்காக இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் நீங்கள் வயர்லெஸ்ஸாக வந்து ஒரு எஃப்எம்ஐ வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்க இந்த RF பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிசி பவர் ஆம்ப்ளிஃபையர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து ஒரு மோட்டர் ஆர்எல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்சுவேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பவர் சிக்னலை வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே டிசி பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேட்டகரிக்கு வருவோம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடியோ பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ வீடியோ ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் வரக்கூடிய சிக்னல், அதாவது அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பீக்கர்ஸோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பூஸ்டப் ஆகலை, ஒரு சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு பவர் வேணும் அப்படின்னும் போது தான் வந்து நம்ம இந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கே வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுக்காக இந்த ஏவி ரிசீவர் வச்சுருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் மூலயமா வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து அவங்க இதை ட்ரைவ் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம ஏவி ரிசீவர்லேருந்து எடுத்து நம்ம இங்கே வந்து இந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து RCA மூலயமா வந்து இன்புட்டாக நம்ம கொடுப்போம். இன்புட்டாக கொடுக்கும்போது வந்து இதிலேருந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ஸ்பீக்கர் அவுட் வந்து இதில் நமக்கு கிடச்சிரும் 5 சேனல். இது மாதிரி வந்து 5 சேனல் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா டெஃபினட்டாகவே வந்து கிடையாது. அவங்கவுங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 2 சேனல்ஸும் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம், 3 சேனல்ஸ் வந்து பண்ணலாம், 4 பண்ணலாம், 5, 7 எத்தனை சேனல் வேணால் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் மூலமா நம்ம போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட உள்ளுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக் சைடில் நம்ம என்ன மாதிரி கொடுத்துருக்குறோம், என்ன மாதிரி வந்து காம்பனன்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த ஒரு க்ளோஸ் லுக்கில் பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம். நம்ம பேக் சைடில் வந்து 230க்காக ஏசி வந்து பவர் கார்டு கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் சாக்கெட் தான் நம்ம போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக 5 சேனலுக்குமே வந்து பனானா சாக்கெட் தான் வந்து நம்ம ஹை குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம். இதில் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸ்டோன் ப்ரோவில் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் இப்போது இந்த இடத்துல இன்புட் செஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம RCA வந்து கொடுத்துருக்குறோம். 5 சேனலுக்கான இன்புட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அக்ரிலிக் பேனல்லே நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இப்போது இதோட இன்டீரியர் பார்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரை நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து APY பிராண்டில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுதான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது 5 சேனலுக்காக நம்ம இதில் நமக்கு 100 வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் 5 சேனலுக்காக நம்ம APY பிராண்ட்லேருந்து 5 சேனல் போர்டு வந்து எடுத்திருக்கிறோம். UDயில் வந்து கெய்னர் போர்டுமே நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பியூர் காப்பர். ஆக்சுவலாக இந்த வேர்டை வந்து எப்பயுமே நான்
சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னாவே வந்து காப்பரில் மட்டும்தான் வந்து நம்ம பண்ணாக்கா நமக்கு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இது இந்த டிரான்ஸ்ஃபார்மரே நமக்கு ஒரு நியர்லி நமக்கு ஒரு 8 kg கிட்ட நமக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாஃப்ட் ஸ்டார்டரும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மினி பவர் சப்ளையும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸ்டோன் ப்ரோவில் வந்து நம்ம ஒரு ஃபேனுமே வந்து கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து இன்டீரியருக்கான வந்து டிசைனு. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பவர் நமக்கு